வணக்கம். முல்லைப்பாட்டு சங்க இலக்கியத்தில் 2 பிரிவு உண்டு. ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 10 பாட்டில் 10 நூல் தொகுதிகள் இருக்கும். அதில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல். இது எழுதினவர் நப்பூதனார் அப்படின்னு ஒரு புலவர். இவர் சாதாரணமானவர் கிடையாது. அன்றைக்கு இருந்த காவேரி பூம்பட்டினத்தில் பெரிய பொன் வணிகர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவருடைய மகன் இந்த நப்பூதனார். பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட இவர் ஒரு புலவராகவும் இருந்திருக்கார். 103 அடிகள் இந்த முல்லைப்பாட்டில் நமக்கு இருக்கு. இதில் நிறைய அன்றைக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை இதில் நிறைய பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு இந்த புலவர். சரி, இந்த முல்லைப்பாட்டில் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்துக்கு பின் வாழ்கின்ற அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த சிறு பிரிவு, அந்த சிறு பிரிவுனால அவங்க அடையக்கூடிய அந்த ஏக்கம், இதுதான் இந்த முல்லைப்பாட்டினுடைய மைய கருத்து. முல்லை அந்த பூ எதுக்கு அடையாளம் அப்படின்னா, கற்பு வாழ்க்கைக்கு அடையாளம். அதாவது திருமணத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்ற அந்த கற்பு வாழ்க்கைக்கு அடையாளமா இங்க சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பாட்டுக்குள்ள போவோம். முல்லைப்பாட்டு இது எப்படி தொடங்குது அப்படின்னா, ஒரு மழைக்காலம் மாலை நேரம். இதில் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்லணும். மழை எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டோம்னா, கடல்ல இருந்து நீர் ஆவியாகி அது மேகம் குளிர்ந்து மீண்டும் மழையா வருது அப்படிங்கிறது அறிவியல் கருத்து. ஆனால் இந்த கருத்து இன்னையிலிருந்து சுமார் ஒரு 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்க இலக்கியத்திலேயே அவங்க பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு இந்த முல்லைப்பாட்டில் ஒரு குறிப்பு வருது. பெரும்பாலும் ஆண்டாளுடைய ஒரு பாடலை தான் தமிழ் இலக்கியத்தில் மழைக்கு உதாரணமாக காட்டுவாங்க. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை அடையாளமாக காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த சங்க இலக்கியத்திலேயே இதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. பாடிமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்து கொடுஞ்செலவு எழி அப்படின்னு அந்த புலவர் அதை பதிவு செய்கிறார். பனிக்கடலை தண்ணியை குடிச்சிட்டு அது மேலே போய் திருப்பியும் மழையா வருது. அந்த மழை பொழிகின்ற அந்த மாலை நேரம், அந்த நேரத்தில் அந்த தலைவி ரொம்ப வருத்தமா இருக்கா. ஏன்னு சொன்னா, அந்த தலைவியினுடைய கணவனான அரசன் போருக்கு போனான். எப்ப போருக்கு போனா? போன மழை காலத்துல போருக்கு போனான். அடுத்த மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா மழைக்காலம் வந்துடுச்சு, ஆனா அவன் இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிட போறாங்க. அப்படி சாமி கும்பிடும்போது அவங்க நெல்லும் பூவும் தூவி அவங்க சாமி கும்பிடுறாங்க. இது ஒரு வழக்கம் பழைய காலத்துல இருந்தது. பூவும் நெல்லும் தூவி வழிபாடு செய்யறது அப்படின்னு. அப்படி அவங்க வழிபாடு செய்யறதுக்காக பூவும் நெல்லும் தூவிட்டு கை கூப்பி அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, ஒரு கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய் பசுவுக்காக ஏங்கி அது கத்துது. அப்போ அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துக்கிற அந்த இடையர் குல பெண் என்ன பண்றான்னு சொன்னா, வருத்தப்படாத, உன் அம்மா திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது இங்க சாமி கும்பிட்டு இருந்த இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல சகுனமா காதுல விழுகுது. ஆகா, நம்ம சாமி கும்பிட வந்தோம், நமக்கு ஒரு நல்ல செய்தி காதுல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை நேரம் எங்க போய் சொல்றாங்கன்னா, தன்னுடைய தலைவி கிட்ட போய் சொல்றாங்க. அந்த அரண்மனை அரசிக்கிட்ட போய் சொல்றாங்க. நீ வருத்தப்படாத, உன் தலைவன் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்ல அவங்க திரும்ப திரும்ப அதை அவங்களுக்கு உணர்த்திட்டே இருக்காங்க. ஆனா அந்த பெண்ணால அதை காது கொடுத்து கேட்க முடியல. அவளுக்கு அந்த காதல் ஏக்கம் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு அந்த இவரு புலவர் சொல்றாரு, காட்டவும் காட்டவும் காணாள் கழுள் சிறந்து. அவளுடைய அழுகை இதை திரும்ப திரும்ப கேட்க கேட்க உங்க கணவன் வந்துருவான் அப்படின்னு சொல்ல சொல்ல, அதாவது அந்த கணவன்கிற வார்த்தை திரும்ப திரும்ப காதுல விழுக விழுக அவளுக்கு அழுகைதான் அதிகமாயிட்டே இருக்கான். கழுள் சிறந்து, கழுள்னா அழுகை, அழுகை சிறந்து சிறந்து பூ போல் உன்கண் புலம்பு முத்துரைப்ப. அவளுடைய அழகான பூ போன்ற கண்கள்ல முத்து முத்தா கண்ணீர் எப்படி வந்துகிட்டே இருக்கான். அவ திரும்ப திரும்ப காதுல வாங்கினாலும் அவளுக்கு அழுகைதான் அதிகமாகுதே ஒழிய அவனால அமைதியாக முடியல அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்றார். இது தலைவியினுடைய அந்த காதல் இயக்கம் ஒரு பக்கம் இது இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் சரி, பிரிந்து போன தலைவன் அங்க என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, காட்சி அப்படியே எங்க மாத்தணும்னா போர் பாசறை.
போர் பாசறைனா ஆங்கிலத்தில் வார் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. போருக்காக போயிருக்கிறவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த வார் கேம்ப். அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, புனரியர் பரந்த படை வீடு அப்படின்னு சொல்றாங்க. கடல் மாதிரி பெரிய ஒரு கேம்ப் அங்க அடிச்சிருக்காங்க. அங்கதான் அந்த அரசர்கள், அந்த அரசன், போர் வீரர்கள் எல்லாரும் அங்கதான் தங்கி இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் எல்லாம் பயன்படாம போன அந்த வில்லு அம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கொண்டு போய் அங்க அடிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கூடாரமா அமைச்சிருக்கிறாங்க. அழகாக வீதிகள் அமைச்சிருக்காங்க. வீதிகள் அமைச்சு ஒருத்தருக்கு தனித்தனியான கூடாரங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த வீதிகளில் 4 வீதிகள் சந்திக்கிற அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா யானைகள் நிறுத்தியிருக்காங்க. உவலை கூரை அப்படின்னு சொல்லி ஒழுகிய தெருக்களில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுள சிறு கண் யானை, யானைகள் அங்க பயன்படுத்தியிருக்காக அவங்க வச்சிருந்திருக்காங்க. இப்படி அந்த போர் பாசறையில் மெய்காப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்க எப்படி இருந்து அப்படின்னு சொன்னா, நல்ல போர் திறம் மிக்கவர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த மெய்காப்பாளர்களாக இருந்திருக்காங்க. அவங்க அந்த கூடாரங்களை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்திருக்காங்க. எதிரிகள் யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக, அதை இரவும் பகலும் பாதுகாக்கிறதுக்காக சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இதுல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பெண்களும் கூட அந்த போர் பாசறையில பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களும் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, வாழ் பயிற்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த பெண்களை எதுக்காக அங்க போர் பாசறைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னா, போருக்காக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா போர் செஞ்சு திரும்ப வரும்போது அவங்களுக்கு காயம் பட்டிருக்கும். அந்த மருத்துவ பணிகளுக்காகவும், இரவு நேரங்கள்ல அவங்களுடைய விளக்குகளை எரிய விடுறதுக்காகவும், இந்த மாதிரியான உதவி பணிக்காக அந்த பெண்களை அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா அந்த பெண்களுக்கு வாழ் பயிற்சி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு வரி இந்த முல்லைப்பாட்டுல இருக்கு. ஒள்வாள் விரிவு வரி கச்சிடை பூண்ட மகளிர் அப்படின்னு சொல்லி அந்த வரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த பாசறைக்குள்ள கூட எதிரிகள் யாராவது வந்தா எல்லாரும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த பயிற்சிகளை ஆண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பயிற்சி பெற்ற பெண்களைத்தான் அவர்கள் பாசறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களும் அந்த வாளை ஒரு சின்ன கத்தி அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய இடை கச்சையிலேயே அவங்க சொருகி இருந்திருக்கிறாங்க. வெளிப்படையாகவே வேகமாக எடுக்கக்கூடிய இடத்திலேயே அவங்க சொருகி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டு மூலமா நமக்கு தெரிய வருகிறது. இந்த மெய்காப்பாளர்கள் ஒரு பக்கம், இந்த மகளிர்கள், வாளணிந்த மகளிர்கள் ஒரு பக்கம் அப்படிலாம் இருந்தாலும், இதுக்கு இன்னொரு இடத்துல யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேரத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கை கடிகாரம் எல்லாம் இல்லை இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை நேரம் அளந்து சொல்வதற்காக மாத்திரம் வைத்திருக்கிறார்கள். இவங்களை அந்த புலவர் எப்படி சொல்றாருன்னா, பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள், கொஞ்சம் கூட பிசகாம துல்லியமான நேரத்தை சொல்லுவாங்களாம். அதனாலதான் சொல்றாரு பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள். எப்படி சொல்லுவாங்க, எதை வச்சு அவங்க நேரத்தை கணக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பழைய முறை ஒன்று தெரியும். மணல் கடிகை, மணலை 1 மணி நேரத்துக்கு திருப்பி வச்சோம்னா அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு முழு மணல் கொட்டிருச்சுன்னா 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கிடுவோம். இது இல்லாம நீர்க்கடிகை, அதாவது வாட்டர் கிளாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது நீரை ஒரு குடுவையிலே சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அதன் கீழே ஒரு சின்ன துளை போட்டுக்குவாங்க. அந்த துளை மூலமா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு தண்ணீர் சொட்டும் என்று அவர்கள் முன்னாடியே கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கணக்குப்படி அந்த நேரத்தை கணக்கிட்டு ராத்திரியும் பகலுமா அந்த நேரத்தை கணக்கிட்டு அரசன்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நேரம் எத்தனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. குறுநீர் கண்ணல் இன்னதென்று இசைப்ப, அந்த கண்ணல்னு ஒரு கருவி, அதுதான் சொல்றாங்க. குறுநீர் கண்ணல் இன்னதென்று இசைப்ப பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்றார். இவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. இந்த மெய்காப்பாளர்கள்ல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒருத்தர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மிலேச்சர்கள் யாரு அப்படின்னா கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் இங்க வாணிபத்திற்காக வருகிற போது இங்க அரசர்கிட்ட நல்ல மதிப்பு பெற்று இங்கேயே இருந்துருவாங்க. அவங்க கிரேக்கர்கள் ரொம்ப உடல் வலிமை பெற்றவர்கள், பயங்கரமான உடல் வலிமை அவங்களுக்கு இருக்கும். ஆள் ரொம்ப வாட்டசாட்டமா இருப்பாங்க. இதுல யாரை காவல் பணிக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாய் பேச முடியாத அவர்களைத்தான் அவர்களுக்கு அந்த காவல் பணிக்காக பாசறையில கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்ல, இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு உதாரணமா முன்னோடியா அமைஞ்சது யாருன்னா இந்த நப்பூதனார் புலவர் தான். முல்லைப்பாட்டுல என்ன சொல்றாரு, இந்த வாய் பேச முடியாதவங்க தன்னுடைய நாக்குக்கு பதிலா
ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒன்று சொல்றாரு. மாற்றுத்திறனாளிகள்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை பயன்படுத்தக்கூடியவர்கள். உடம்பின் உரைக்கும் உரையா நாவின். உரையா நாவு, பேச முடியாத நாக்கு. ஆனா அந்த பேச்சு எதன் மூலமா வெளிப்படுத்துவாங்களாம்? உடல் அசைவு மூலமா வெளிப்படுத்துவாங்களாம். இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு முன்னுதாரணமா இந்த வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உடம்பின் உரைக்கும் உரையா நாவின் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாரு. இவர்கள் ஒரு பக்கம். இப்படி எல்லாம் இருக்கிறப்போ அந்த படை வீடு எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லிட்டே வராங்க. ரொம்ப காவல் மிகுந்த ஒரு அரணாக அந்த வார் கேம்பே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இப்படி இருந்த இந்த படை வீட்டில் ஒரு ராத்திரி நேரத்தில் இந்த அரசன் இங்கே ரொம்ப கவலையோடு இருக்கான். என்ன கவலைனா, தன் மனைவியை பிரிஞ்சு வந்திருக்கோங்கிற கவலை கிடையாது. இந்த போர்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கம், அந்த வருத்தம் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்னைக்கு போர் நடந்தது இல்லையா, இதுல என்னெல்லாம் காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன சரி பண்ணோம், என்ன தவறு பண்ணோம் என்றதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் காட்டிலும் அவனுக்கு வருத்தம் அதிகமா எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, தனக்காக போர்ல தன்னோடு போர் செஞ்சு எனக்கு வெற்றி மாலையை வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கு வானுலகம் புகுந்திருக்கக்கூடிய இறந்து போன வீரர்களை நினைச்சு அவன் வருத்தப்படுறான். படை கூட்டத்துக்குள்ள பாய்ந்து வந்த அம்புகளை தன்னுடைய உடம்புல வாங்கிட்டு அந்த வலி பொறுக்க முடியாம கத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குதிரைகளை நினைச்சு அவன் வருத்தப்படுறான். போர்ல எதிர்நாட்டு வீரர்கள் கண்ணு முன்னு தெரியாம வாள் வீசுகிற போது தன்னுடைய துதிக்கை வெட்டுப்பட்டு அலறி கொண்டிருக்கக்கூடிய அந்த யானைகளை குறித்து அவன் வருத்தப்படுறான். இது ஒரு நல்ல அரசனுக்குரிய ஒரு பண்பு. தன்னோடு போராடிய சக வீரர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் அப்படியே தூக்கம் வராம அந்த படுக்கையிலேயே இருக்கான். ராத்திரிகள் இப்படியாக கடந்து போயிட்டே இருக்கிறது இந்த தலைவனுக்கு. அங்க தலைவிக்கு தலைவன் பற்றி ஏக்கத்தோடையே ராத்திரிகள் கடந்து போயிட்டே இருக்கு. 2 பேருக்கு இப்படி போயிட்டு இருக்கனால ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அரசன் வெற்றி பெற்றுட்டான். அந்த அரசனுடைய போர் முரசுகள் எல்லாம் வெற்றி மொழியை முழக்குகின்றன. அப்போ அந்த வெற்றி களிப்போட இன்னைக்கு போய் நான் என்னுடைய தலைமகளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேகமா வரான். அவன் வேகமா வந்துட்டு இருக்க நாள்ல இந்த பக்கம் இந்த தலைவி இன்னும் அந்த வருத்தத்தோடையே தான் இருக்கா. ஒரு நாள் இதே போல மாலை நேரம் மழை பொழிகிறது. அந்த உப்பரிக்கையில் அவன் நிற்கிறா. அவருடைய வீடு 7 நிலை மாடம் அப்படின்னு புலவர் சொல்றாரு. 7 நிலைன்னு என்ன, 7 ஃப்ளோர்ஸ் இருக்கு அவளோட வீட்டில். அந்த 7வது நிலை மாடத்துல ரொம்ப வருத்தத்தோடு அவன் நிற்கிறா. அப்படி நிற்கும் போது மழை பெருமழை பெய்யுது. அந்த மழையெல்லாம் சேர்ந்து ஒரு தாழ்வாரத்துல தண்ணிய கீழே ஊத்துது. அதை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா, வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்கா. அவ கை வளையல் இவனை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கத்திலேயே உடம்பெல்லாம் இழைச்சிருக்கு. அதனால கை வளையல் என்ன ஆகுதான், கரண்டு கீழே விழுகுது. இவ அதை திருத்திக்கிட்டே இருக்கா. ஒடுவளை திருத்தியும் மையல் கொண்டு ஒய்யென உயிர்த்தனல் அப்படின்னு சொல்றார். ஒடுவளை திருத்தி கையில கரண்டு விழுகிற வலையில இழுத்து மேல விட்டுக்கிறா. மையல் கொண்டு மயக்கம் கொண்டு இவன் எப்போ வருவானோ மாட்டானோ, மழை காலத்துக்கு முன்னாடி வந்துடுறேன்னு சொன்னானே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றாளாம், வருத்தப்பட்டு ஒய்யென உயிர்த்தினல் அப்படின்னு நான் சொல்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மாலை நேரத்துல மாலையில ஒரு தூண் பக்கத்துல அப்படியே சாஞ்சு இந்த பொண்ணு நிக்கிறா. அவ வருவானா மாட்டானான்னு சொல்லி வலையில அப்படியே சரி செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்ப வரப்போறானோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றாளா, வருத்தப்பட்டே நிக்கிறா. சரி அவன் வரும்போது வரட்டும் அப்படின்னு போய் படுக்கையில படுத்துட்டா. தூரத்துல ஒரு சத்தம் கேட்குது. தன்னுடைய தலைவனான அரசன் அவனுடைய தேர் மீது வேகமாக வரக்கூடிய அந்த சத்தம் கேட்குது. தேரினுடைய மணிகளுடைய ஒலி கேட்குது. கிடந்தனல் அஞ்செவி நிறைய ஆளின. அவளுடைய காதுகள் நிறைய அந்த சத்தம் கேட்குது. அவ்வளோ மகிழ்ச்சியா அவளுக்கு கேட்குது. இது என்னுடைய தலைவனுடைய தேர் மணிகள் ஓசையாச்சே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவ்வளோ ஆர்வமா போறா. இப்போ இவங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கா. அந்த தலைமகன் வரான். வர வழியில பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்கும் அவன் வர வழிக்கு இடையில ஒரு பெரிய காடு, அதை கடந்துதான் அவன் உள்ள வர வேணும். அந்த காட்டுக்குள்ள வரும்போது அந்த இயற்கை காட்சிகளை அந்த புலவர் வர்ணிக்கிறாரு. எல்லா செடி கொடி மரங்களும் பூக்களை பூத்து வைத்து கொண்டு தன்னுடைய அரசனை வரவேற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் சொல்றாரு. எல்லா மரங்களும் எல்லா செடிகளும் கொன்றை காயா எல்லாமே தன்னுடைய அரசன் வெற்றியோடு வருகிறான், அவனை வெறுங்கையோடு வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்லி அலங்காரமாக அந்த காட்டை மாற்றி வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்றார்.
வேகமாக வரும்போது இடையில ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் ரொம்ப மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடுறத பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கும் அந்த காதல் உணர்வு ஏற்பட்டு தன் தலைவியை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேரை வேகமா முடுக்குறான். இன்னும் வேகமா முடுக்குறான் அந்த குதிரைகளை. அது நேரா அரண்மனைக்கு வருது. அரசியை பார்க்குறான். தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறான். தன் தலைவியோடு சேர்ந்து கொள்றான். இதுதான் இந்த முல்லைப்பாட்டுல நமக்கு காண வருகிற செய்தி. நன்றி, வணக்கம்.